எந்த ஒரு காரியத்தையும் மார்க்க ஆதாரத்தின் அடிப்படையில் செய்யும் தௌஹீத் ஜமாத் ஆண்களுக்கு பின்னால் நின்றுதான் பெண்கள் நபிகள் காலத்தில் தொழுதுள்ளனர். ஆனால் இன்று மேல் புளோரிலும் கீழ் புளோரிலும் தொழுகிறீர்களே, இதற்கு மார்க்கத்தில் ஆதாரம் உள்ளதா? அதாவது இது ஒரு நல்ல கேள்விதான். எந்த ஒரு செயலை நம்ம செய்தாலும் குர்ஆன் ஹதீஸ் ஆதாரத்தோடு தான் செய்ய வேண்டும், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா இப்ப என்னன்னு கேட்டா, நம்ம ஒரு புளோர்ல பெண்கள் ஒரு புளோர்ல ஆண்கள் வைக்கிறோம். ஏன்னா சின்ன இடங்களா இருக்கிறதுனால, பெரிய இடம் இல்லைங்கிறதுனால ஒரு காரணத்தை வைத்துக் கொண்டு இப்படி செய்யறோம். அப்படிங்கும் போது ஆண்கள் முதல்ல பெண்கள் பின்னாடிங்கிறது அங்க பார்க்க முடியல, எல்லாம் ஆம்பளே தான் நிக்கிறாங்க. அங்க போனா இல்ல பொம்பளே தான் நிக்கிறாங்க. கீழே பூரா பெண்களா இருக்கிறாங்க, மேல பூரா ஆண்களா இருக்கிறாங்க, அல்லது மேல பூரா ஆண்களா பெண்களா இருக்கிறாங்க, கீழே பூரா ஆண்களா, ஏதோ ஒரு முறையில் நடத்துறீங்க. அப்ப இது ஆண்களுக்கு பின்னாடி பெண்கள் என்கிறது வராது அப்படிங்கிறாங்க. இதுல என்ன விஷயம்னு கேட்டா, இந்த குழப்பம் உலக விஷயமும் மார்க்க விஷயமும் சில நேரங்கள்ல கலந்து இருக்கும். அதை பிரிச்சு அறியணும். இதுல மார்க்க விஷயம் எது, உலக விஷயம் எது? ஆண்களுக்கு பின்னாடி பெண்கள் நிக்கணுங்கிறது மார்க்க விஷயம், இது முடிஞ்சு விட்டது. முன்னாடி எது பின்னாடி எது என்பதை நம்ம தான் முடிவு செய்யணும். இப்ப கீழே உள்ளத முத மாடின்னு வச்சுட்டேன்னு வைங்க, மேல உள்ளது ரெண்டாவது மாடின்னு வச்சீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? சப்பு என்றீங்க, 10 சப்பு கீழே இருக்கிறது, மேல ஒரு 10 சப்பு இருக்கிறது. எப்படி எண்ணுவீங்க? 1 2 3 4 10 11 எண்ணுவீங்க. அது எப்படி 11 எண்ணுவீங்க? மரம் 1 எண்ணுவீங்க. இங்க இருந்து 10 முடிச்சுட்டீங்கன்னா கீழே 10 சப்பு இருக்கிறது, சப்பை எண்ணிப்பட்டீங்க, 10. மறுபடியும் மேல போறீங்க, 1 2 3 எண்ணுவோம். இது 10 எத்தனை? 11. வெட்டி வச்ச மாதிரி. அதாவது புளோர் கணக்குல வரையில் என்ன வரும்னு கேட்டா, இதை முடிச்சிட்டு அது வருது, அதை முடிச்சிட்டு இது வருது என்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இன்றைய உலக அமைப்புல இப்படி அமைந்து இருக்கிறது. இது மார்க்க சம்பந்தப்பட்டது கிடையாது. எதுக்கு அடுத்து எது, இதான் மேட்ரு. அதாவது ஆண்களுக்கு அடுத்து பெண்கள் வரணும்ல. இமாம எங்க அதை நிக்கிறாரோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கொள்றோம். இமாமு முடிஞ்ச பிறகு அடுத்து எங்க தொடர்றதோ அது ரெண்டாவது எடுத்துக்கொள்றோம். அது ரெண்டாவது மாடின்னு எடுத்துக்கிறோம். பின்னாடி நிக்கிறது அர்த்தம். எதை இல்லைங்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம்? அந்த ஏக்கர் கணக்குல பள்ளிவாசல் எல்லாம் இப்ப வாங்க முடியல, சின்ன இடமா இருக்குதா, இதை முடிச்சிட்டு அது வருதுன்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா இதுக்கு பின்னாடி நிக்கிறாங்கன்னு அர்த்தம். இன்னும் சொல்ல போனா ஒவ்வொரு காலத்திலையும் இந்த இடங்களுடைய அமைப்புகள் மாறிக்கிட்டே வரும். இப்ப நம்ம ரசூலுல்லாஹ் காலத்திலேயோ ஒரு ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா நீங்க தரையோட தான் எதையுமே வாங்க முடியும், தரையோட சேர்த்தா மொத்தமா வாங்க முடியும். இப்ப எப்படி இருக்குது? தரை தனி, ரெண்டாவது மாடி கூட நீங்க வாங்கலாம், மூணாவது மாடியை மட்டும் வாங்கலாம். ஒரு 40 மாடியை கட்டி விட்டுருவாங்க, நீங்க 10வது மாடியை வாங்குவீங்க. அப்ப 10வது மாடிக்கு தரை என்ன? 10வது மாடி அது தனி, அது தனியா விஷயம். 9வது மாடியும் 10வது மாடியும் ஒருத்தர் வாங்குறான்னா 9க்கு அடுத்து 10 தான் வரும். அப்ப இதெல்லாம் எதுக்குரிய தரையங்கள்லாம் கேட்க இயலாது. இது நம்ம காலத்துல இந்த இடங்களை வகைப்படுத்துற விதங்கள்ல வித்தியாசங்கள் வருகிறது. அந்த அடிப்படையில் நம்ம என்ன பண்றோம்னு கேட்டா, ஆண்களுக்கு பிந்தி பெண்கள் வரணும், அதான மேட்ரு. ஆண்கள் இந்த இமாம் நிக்கிறார்ல, இமாமுக்கு அடுத்து நிக்கிறவங்க யாரு? ஆண்கள் நின்ட்டாங்க. அடுத்து தூரத்தில் நின்றாங்கனால ஆண்களுக்கு அடுத்தான பெண்கள் தன்னால வந்துடுறாங்க. ஆண்களுக்கு முந்தி நடுவுலையில் நிப்பாட்டி வச்சிருப்போம். இப்ப இமாம தொடர்ந்து ஆண்கள் முடிஞ்சிருச்சு, அப்புறம் தானே பெண்கள் வர்றாங்க. ஆண்களுக்கு அப்புறம் பெண்கள்ங்கிறது இங்கேயும் இருக்கிறது, ஆண்களுக்கு அப்புறம் பெண்கள் அடுத்து பெண்கள்ங்கிறது இதுல இருக்கிறது. இந்த காலத்துல இப்படித்தான் இருக்க முடியும். அந்த காலத்துல நீளமா வச்சுக்கிற மாதிரி இன்னும் சொல்ல போனா இப்படி கூட செய்யலாம். இது கூட பெண்கள் வச்சுக்கலாம். இது ஆண்கள், இது பெண்கள் வச்சுக்கிட்டீங்க, சின்ன இடமா இருக்கிறது. நம்மளா பார்ட்டிஷன் நம்மளா பண்றதுதான். பார்ட்டிஷன் பண்ணிக்கிட்டோம்னு சொன்னா உதாரணமா இமாம் இந்த கோட்டை வகுப்பு எடுத்துக்கிறங்க. பெண்கள் நீ கீழே தொழுதாங்க, மேல ஆண்கள் தொழுதாங்க. அப்ப நம்ம எப்படி அதை பார்ட்டிஷன் பண்றோம்? இமாம் அங்க நிக்கிறார்ல, அது ஃபர்ஸ்ட், இமாம் தானே ஃபர்ஸ்ட், இமாம் கொண்டு தானே ஆரம்பிக்கணும், அது ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம். இமாம் முடிஞ்ச உடனே செகண்ட் இது எடுப்போம்னா அதுக்கு மேல உள்ளது இருக்குல்ல, அதுதான் எடுப்போம் செகண்ட். அதுக்கு அடுத்து நம்ம என்ன செய்யறோம்? இது 3 நம்ம தான் நம்பர் கொடுத்துக்கிறோம். எதை வேண்டாலும் ஃபர்ஸ்ட், எதை வேண்டாலும் செகண்ட் முடிவு செய்து கொள்ளலாம். அப்ப நம்பர் போடுறது நம்ம கையில உள்ளது. அந்த அடிப்படையில் நம்ம செய்யறமே தவிர ஆண்களுக்கு அடுத்து பெண்கள் என்ற முறை வந்துவிட்டால் போதும். அது நம்ம இப்படி முடிவு பண்றோம்ல, பாதி அடைக்கிறோம். அகலமா இருக்க இடம் நீளமா இருக்காது, மொத்தமே 2 ஸ்டெப் தான் நிக்க முடியும். ஆனா அகலம் பெருசா இருக்கும். இவங்களை ஒரு ஸ்டெப் ஆம்பளைக்கு ஒரு ஸ்டெப் பொம்பளைக்கு விட முடியாது, பத்தாது. அப்ப என்ன செய்வாங்க? அதையே 2 பாதி அறுத்து இதை ஃபர்ஸ்ட் அதை செகண்ட் ஆக்கிறது, ஒரு பார்ட்டிஷன் போட்டு
பார்ட்டிஷன் போட்டாங்கன்னு சொன்னா ஆண்களை முடிச்சிட்டு பெண்கள் வர்றாங்கன்றது அதுக்கு அர்த்தம். அப்ப என்ன செய்யணும்னா ஆண்களை மையமா வைத்து நடுவுல நிப்பாட்டணும். இமாம மொத்தத்துக்கு நடுவுல நிப்பாட்டாம இந்த பார்ட்டிஷனை கணக்கில் எடுத்துக்கொள்ளாம ஆண்கள் பகுதியை மையமா வைத்து நடுவுல இமாம நிப்பாட்டிட்டீங்கன்னா 1 2 3 4 5 6 6 7 8 9 இப்படி எண்ணிட்டு போகணும். இதுதான் பார்ட்டிஷன் செய்யற முறை. 1 2 3ங்கிறது உலகத்தில் நீங்கள் எப்படி கணக்கு எடுப்பீங்க அப்படித்தான். ஒரு கியூ நிக்கிறது, கியூ நிக்குமே என்ன செய்யும், இப்படி இப்படி எல்லாம் நிப்பாங்க பாத்திருக்கீங்களா? இப்படி போய் முடிஞ்சிட்டு இடம் பத்தாது, ஏன் இடத்துக்கு வரான்னு தடுப்பானா இப்படி வந்துருவாங்க, இப்படி வருவாங்க, இப்படி இப்படி எல்லாம் வருவாங்க. இப்படி வந்தீங்கன்னு சொன்னா இவன் இங்க நிக்கிறானா 1வது ஆளு, 10வது ஆள் அங்க நிக்கிறானா, 20வது ஆள் இங்க நிப்பான், 1க்கு நேரம் 20 நிப்பான். ஆனா பக்கத்து பக்கத்துல மாதிரி இருக்கு. ஆனா எத்தனாவது இடத்துல நிக்கிறான், 20வது இடத்துல நிக்கிறான். இந்த கியூ இருக்குத ஒரு எஸ் மாதிரி வச்சுக்கிறங்க. இங்க ஒருத்தர் நிக்கிறான், இப்படி 10 பேரு 11 12 13 14 15 20 வருது. இந்த 1 20 கிட்ட கிட்ட இருக்குது. ஆனா கிட்ட கிட்ட கிடையாது. உண்மையில 1 20 20வது ஆளா சுத்திக்கிட்டு தான் வர முடியுமே தவிர கண்ணுக்கு அப்படி தெரிஞ்சாலும் நம்ம எதை ஏத்துக்கிறோம், இந்த பார்ட்டிஷன் நம்ம ஒத்துக்கிறோம். நம்ம தான் இது முடிவு பண்றோம். கிட்டத்தில் இருக்கான்னு நம்ம பார்க்க கூடாது. யாருக்கு அடுத்து யாருன்னு நம்ம முடிவு பண்றோமோ அதுதான் கணக்கு. இப்படி ஒட்டிக்கிட்டு இருந்தா தான் அதை 2 பேரும் பக்கத்தில் இருக்கான்னு சொல்ல முடியுமே தவிர ஒரு கியூவா போட்டு ஒட்டியல்னா நம்ம எதை கியூவா போய் எஸ் மாதிரியும் போடலாம், என் மாதிரியும் போடலாம், இப்படி போட்டு இப்படி போடலாம், என்ன மாதிரி வேண்டாலும் நம்ம தான் போட்டுக் கொள்கிறோம். அப்ப இந்த பார்ட்டிஷன் பண்ணுவதெல்லாம் இருக்கிற இடத்துக்கு தகுந்தவாறு நம்ம செய்து கொள்கிறோம். ஆனால் எப்படி அதை செய்யணும், ஆண்கள் முதல்ல பெண்கள் 2வது என்று வருகிற வகையில் அதை பார்ட்டிஷன் பண்ணிக்கொள்ள வேண்டும். இமாம் நிற்கக்கூடியதை ஃபர்ஸ்ட் என்று டிக்ளேர் பண்ணணும். அதுக்கடுத்து ஆண்கள் நிக்கிற ஃப்ளோர் இருந்தா அதை செகண்ட் என்று டிக்ளேர் பண்ணிக்கிறணும். அதுக்கடுத்து எது வருது பெண்கள் வருது தேர்ட் டிக்ளேர் பண்ணிக்கிட்டோம்னா இதுக்கு அடுத்தது அதுக்கு அடுத்து அதுக்கு அவ்வளவுதான் விஷயம். இப்படிதான் எண்ணி கொடுக்கறது. ஒரு பொருளை எண்ணி கொடுக்க சொல்றீங்க, 5வது ஸ்டெப் 6வது ஸ்டெப் கொடுத்துட்டு வாங்குறீங்க. 6வது ஸ்டெப்னா எங்க போவீங்க, இங்க 5 ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. 6வது ஸ்டெப் எங்க தான் நீங்க போகணும், 6 இல்லைன்னு சொல்ல முடியும். மேல போய் 6வது ஸ்டெப் கீழே 5 ஸ்டெப் முடிஞ்சு போச்சு. 6வது ஸ்டெப்ல இதை கொடுங்கன்னா என்ன அர்த்தம், மேலதான் போகணும்னு அர்த்தம். இதுக்கு அடுத்து வெட்டி வச்ச மாதிரி இடம் இப்படி நீளமா இல்லாதனால என்ன செய்வோம், அடுத்தடுத்து இப்படி வைக்கிறோம். இது பிராக்டிக்கலா இப்படித்தான் முடியுமே. இதுல மார்க்கத்துக்கு எந்த தடையும் கிடையாது. குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் என்னன்னு கேட்டா ஆண் முந்தி இருக்கணும், பெண்ணு பின்னாடி இருக்கணும். இந்த இது முந்தி இது பிந்தி, அவ்வளவுதான். அது எந்த வகையில வேண்டாலும் இருக்கலாம்.